friends, welcome back to my channel BB South Indian Food. நம்ம இன்னைக்கு வீடியோல டீ கடை வெங்காய போண்டா எப்படி பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட் फ्रेंड्स, என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெங்காய போண்டா செய்யறதுக்காக நான் இன்னைக்கு 2 பெரிய வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கலாம். வெங்காய இதழ்கள் தனித்தனியா வர மாதிரி இது போல கைகள் வச்சியே உதிர்த்து விடுங்க. நல்லா இது போல தனித்தனியா இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு கப் அளவு முட்டைக்கோஸ் துருவல் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் வந்து ஆப்ஷனல் தான், நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த முட்டைக்கோஸும் வெங்காயமும் ரெண்டும் ஒண்ணா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. சோம்பு வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வாசனை பிடிக்கலனா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை இது போல பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் போல கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கொத்தமல்லி இலைகளை பொடியா கட் பண்ணிட்டு இதுல நிறைய சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வேற பொன்னாங்கண்ணி கீரை, அரைக்கீரை இருந்தாலும் இதுல சேர்த்து செஞ்சுக்கலாம். நம்ம போட்டிருக்க மசாலா வகைகள் எல்லா இடத்துலயும் மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இது ஒரு 10 மினிட்ஸ் போல மூடி போட்டு வச்சிடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்துல இருந்து லைட்டா தண்ணி விடும். நம்ம இப்பவே சேர்த்து மாவு பிசைஞ்சு போட ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க தண்ணியும் வெங்காயத்துல இருந்து வர தண்ணியும் சேர்ந்து ரொம்ப மாவு தளர்த்தி ஆயிடும். அதனால இப்போ இதை ஒரு 10 மினிட்ஸ் போல மூடி போட்டு வச்சிடலாம். 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட்டு மாவு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம், 6 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் கடலை மாவு சேர்த்திங்கன்னா அதில் 1/2 டம்ளர் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா வந்து ஆப்ஷனல் தான். பேக்கிங் சோடா சேர்த்தா இன்னும் கொஞ்சம் உள்ள சாஃப்டாக இருக்கும், அதுக்காக தான். இது ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த மாவு எல்லாம் சேர்த்த பிறகு கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், நம்ம வெங்காயம் நிறைய சேர்த்துருக்கிறதுனால அதில் உள்ள தண்ணியே நமக்கு போதுமானது. அப்படி ஒரு வேளை தேவைப்பட்டுச்சுன்னா 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மாவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதத்தில் இருக்கணும், ரொம்ப தளர்த்தியாகவும் இருக்கக்கூடாது, அதே போல் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, இது போல் இருக்கணும். மாவு ரெடி ஆனதுக்கு அப்புறமா கைகளில் தண்ணி தொட்டுட்டு இது போல் கொஞ்சமாக மாவை எடுத்துட்டு மாவை நல்லா அழுத்தி உருண்டு பிடிக்காம அப்படியே லைட்டாக ரஃப்பாக வந்து ரவுண்ட் பண்ணுங்க. மாவு ரொம்ப அழுத்தி உருண்டு பிடிச்சிட்டோன்னா உள்ளே வேகாது. அதனால் அதுக்கப்புறமா ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். போண்டா பொரிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு துளி சின்ன மாவு எடுத்து போட்டு பாருங்கள். உடனே எலும்பி மேலே வந்ததுன்னா எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம போண்டா பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மாவு நல்லா அழுத்தி உருண்டை பிடிக்கக்கூடாது, லைட்டாக இருக்கணும். எண்ணெய் வந்து இதுக்கு கொஞ்சம் நிறையவே தேவைப்படும். போண்டா மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது போல் எல்லா மாவுலையும் உருண்டை பிடிச்சி போட்டுக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போண்டா பொரிக்க ஸ்டார்ட் பண்ணணும். போண்டா போட்ட உடனே திருப்பி போட வேணாம், கொஞ்சம் லைட்டாக வெந்த உடனே அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க.
இது போல் எல்லா மாவையும் போண்டா போடலாம். ஸ்டவ் கம்பல்சரி மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா மேலே சீக்கிரம் வெந்துடும், உள்ளே பார்த்திங்கன்னா வேகாமலே அப்படியே இருக்கும். இது போல் கோல்டன் கலராக வந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பபுள்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. போண்டா நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம போண்டாவை வெளியில் எடுத்துடலாம். நீங்கள் ஒருவேளை தண்ணி அதிகமாக சேர்த்து போண்டா பொரிச்சிங்கன்னா எண்ணெய் நிறைய குடிக்கும். தண்ணி கம்மியாக சேர்த்திங்கன்னா எண்ணெய் குடிக்காது. இப்போது போண்டாக்கில் வெளியில் எடுத்துடலாம். ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனல் பிபி சவுத் இண்டியன் ஃபுட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.